அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு 3 காரியங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளில் கட்டுப்பட்டது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, ஒருத்தர் கோபமாக இருக்கிறாரு, அவருடைய அந்த கோபம் அநியாயமான விஷயங்களை காரியங்களை அவரை செய்ய வச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்கள், நாமெல்லாம் சொல்லுவோம், நான் கோபத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன், நான் கோபத்தில் அந்த வார்த்தையை விட்டுட்டேன், நான் பேசியிருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் மன்னிப்பு கேட்பது உண்டு பிறரிடத்தில். அந்த மாதிரி அநியாயமான விஷயங்களை செய்ய வச்சிடக்கூடாது. ரெண்டாவது, ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், உச்சபட்சமாக இருக்கிறார் மகிழ்ச்சியில், அந்த மகிழ்ச்சியில் அவர் சத்தியம் என்ற வட்டத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. எது ஹலால் எது ஹராம் என்று ஷரியத் நமக்கு சொல்லி தந்திருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் ஹலாலை ஹராமாகவும் ஹராமை ஹலாலாகவும் ஆக்கி சத்தியத்தை உடச்சிடக்கூடாது. மூணாவது, ஒருத்தருக்கு வலிமை இருக்குது, உடல் ரீதியாக அல்லது நிர்வாக ரீதியாக ஆட்சி ரீதியாக ஒருத்தருக்கு வலிமை இருக்குது, இருந்தும் கூட அவருக்கு அனுமதி இல்லாத பிறருடைய பொருளை அவர் அபகரிச்சிடக்கூடாது. இந்த 3 காரியங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளில் உள்ளது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இந்த 3இல் நாமும் கவனம் செலுத்தி அல்லாஹ்விற்கு பிடித்த இறை நம்பிக்கையாளர்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.